ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளாக 2 நாளாக வீடியோ போடல. நம்மளுடைய வேலையை பார்த்தோம். நம்ம சிஎம் சாரும் அவருடைய வேலையை பார்க்குறாரு. இதெல்லாம் நினைக்கும் போது நாம் எந்த ஆட்சியில், விஜய் ஆட்சியில் வாழ்ந்துட்டுருக்கோம். இதெல்லாம் நினைக்கும் போது இதுக்கு தான் நம்ம இத்தனை நாள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான்லாம் ரொம்ப நாள் வேற ஒரு ஆட்சி வராதா, இந்த திமுக அதிமுகவை தவிர்த்து வேற ஒருத்தன் வரமாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் இயங்கியிருக்கேன் சார் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே சொல்கிறேன். பாமகவை நம்பியிருக்கேன், சீமானை நம்பியிருக்கேன், இன்னும் வேறு என்ன வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்பியிருக்கேன். உண்மையிலே சொல்கிறேன். இவங்க நம்பினேன், சீமானா நம்பினேன். போன இடத்துல அவங்க தான் ஓட்டு போட்டேன். ஆனால் அவங்களாம் அந்த அளவுக்கு ஆட்சி பிடிக்கிற தகுதியாக இல்லை, கன்ஃபார்ம் இல்லை. 2 பேரும் வீழ்த்திட்டு ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு தகுதி அவங்ககிட்ட இல்லை. அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் என்ன சின்ன வயசுலேருந்து நான் விஜய் ஃபேனு. விஜய் யார் நம்பி வர்றாரு? நம்ம ரசிகராக முதல்ல அவர் நான் நம்புறது நம்ம ரசிகராக நம்மளை தான் நம்புறாரு. அப்போ நாமளே சப்போர்ட் பண்ணோன்னா எப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போயிட்டு அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுன்னு சொன்ன உடனே நான் போய்ட்டு அதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கட்சி ஆரம்பிச்சு நம்ம போய் சேர்ந்துட்டோம், அதுக்கான வேலையை பார்த்துட்டோம், சேர்ந்துட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஊராட்சி மன்ற நிர்வாகியும் இருக்கோம். இந்த அளவுக்கு நம்ம டெடிக்கேஷனாக வேலை பார்த்துருக்கோம். ஓகேவா? இந்த டெடிக்கேஷனாக வேலை பார்த்து நம்ம எங்கள் ஊராட்சியில் எங்கள் பூத்தில் பாதி ஓட்டு 520 ஓட்டில் 220 ஓட்டு விஜய் வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு நம்ம உழைச்சிருக்கோம். நம்ம வேலை பார்த்துட்டோம். இப்போ சிஎம்எஸ்சி உட்கார வச்சுட்டோம். ரொம்ப மகிழ்ச்சி. 5 நிமிஷம் அவர் தான் ஆள போகிறாரு. கன்ஃபார்ம் நீ என்ன படம் எலெக்ஷன் வந்தாலும் அவர் தான் ஆள போகிறாரு. அதனால் நம்ம கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் நம்முடைய சுயநலமும் இங்கே இருக்குது. நம்முடைய கட்சிகளை நிறைய செலவு பண்ணியிருக்கோம், போயிருக்கோம், வந்திருக்கோம். நிறைய இன்கம் எதுவும் இல்லை, நம்மகிட்ட செலவு பண்ண தான் மிஸ்டேக். ஆனால் நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் பணம் ஸ்ட்ரகிளாக தான் போயிட்டுருக்கு. அதை கொஞ்சம் மேம்படுத்தணும். அதுக்காக தான் நம்ம வீடியோ கூட போட முடியல. அந்த அளவுக்கு கொஞ்சம் பொருளும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நிறைய இப்போ இந்த பிஸ்னஸ் தான் நம்ம போயிட்டுருக்கு. அடுத்து சார் சிஎம் சார் கொஞ்சம் லோன்லாம் தரேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக மூவ் பண்ணணும். இந்த கடைக்கு அக்ரிமெண்ட் கொஞ்சம் ரெடி பண்ணணும். இப்படி நிறைய போயிட்டுருக்கு. இது ரெடி பண்ணால் தான், பேசிக்ஸ் ரெடி பண்ணால் தான் அவங்க லோன் அப்ளை பண்ண முடியும். நம்ம அங்கே போய்ட்டு அவங்க என்ன கேட்போம் நம்மளுக்கு தெரியும். அது எல்லாம் டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தா அதுதான் போடும். நீங்கள் கூட நம்ம ஆட்சி வந்துச்சு இது பண்ண கட்சின்னு சொல்லிட்டு நினைக்காமல் நாம் ப்ராப்பராக இருக்கணும். நாம் ப்ராப்பராக இருந்து டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக ரெடி பண்ணி நம்ம விஷயம் கிடைக்கலாம். அப்போ நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறது இது பண்ணலாம். நாம் கரெக்டாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம அதெல்லாம் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆச்சு நமக்கு எது கிடைக்கல அது கிடைக்குன்னு சொல்கிறது நம்ம ஆச்சு நம்மளே கூட சொல்கிற மாதிரி. அதனால் நாம் கரெக்டாக இருந்து நம்மளுடைய தேவைகள்லாம் அப்ளிகேஷனாக இது பண்ணி கொடுத்தோன்னா கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்க. இது நமக்கான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி. நமக்கு மட்டும்தான் இந்த ஆட்சி நமக்காக நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றுற ஆட்சி. அந்த மற்ற ஆட்சியெல்லாம் அவங்களுக்கு தெரியும் என்ன சொல்லிட்டு. இது முழுக்க